இனிய தமிழ் வணக்கம். வெல்க தமிழ். நாம எங்க இருக்கோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தானாவயல்ல இருக்கிறோம். இந்த பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டு 60 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இதை கொண்டாடும் விதமாக வைர விழா, ஆண்டு விழா மற்றும் கல்வி திருவிழா. நமக்கு 60 வயது வந்துவிட்டால் கட்டாயமாக பணி ஓய்வு பெற வேண்டும். ஆனால் இந்த அரசு பள்ளி தனது 60ஆம் அகவையிலும் செயல் திட்டங்களையே உறுப்பாக கொண்டு விழாக்கோலம் பூண்டுள்ளதை பாருங்கள். ஆண்டுதோறும் கலை திருவிழாவில் மாவட்ட அளவிற்கு கொண்டு செல்லும் திறமையான பள்ளி. இவ்வாண்டு கலை திருவிழாவில் 4 பரிசுகளை மாவட்ட அளவிலும் மாநில அளவில் திருக்குறள் மற்றும் மாறுவேட போட்டியில் தேர்வாகி தனது வெற்றி பயணத்தை நீட்டிக்கொண்டே செல்கின்றது. இப்படி கலை களஞ்சியமாக இந்த தானாவயல் கிராமத்தை மாற்றி வருகின்ற பெருமைக்குரிய ஆசிரியர்கள் யார் தெரியுமா? நீயா நானா என்று போட்டி போடும் கணவன் மனைவியரிடையே நீயும் நானும் என்று தங்களுடைய கணவன் மனைவி என்ற வரையறையை தாண்டி தலைமை ஆசிரியர், உதவி ஆசிரியர் என்று தங்களுடைய கல்வி சேவையை சிறப்பாக செய்து வருகின்றார்கள். மாணவர்களை சிலையாக மட்டுமல்ல சிற்பியாகவும் உருவாக்கி வருகின்ற மரியாதைக்குரிய ஆசிரியர் ஜான் பீட்டர் அவர்கள், அவர்களுடைய திருமதியார் போற்றுதலுக்குரிய ஆசிரியை மெர்சி அவர்கள், சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியான தானாவயலில் அருமையான கட்டிடம், பெரிய விளையாட்டு மைதானம், நிறைவான வகுப்பறைகள், 2 ஸ்மார்ட் போர்டுகள், தங்களிடம் பயிலும் அனைத்து குழந்தைகளையும் அனைத்து போட்டிகளுக்கும் தயார்படுத்தி வெற்றியை மட்டுமே பள்ளிக்கு கொண்டு வருகின்ற அருமையான ஆசிரிய பெருமக்கள் இருவர். வேற என்னங்க வேணும்? பாராட்டுவதில் கஞ்சப்படலாமாங்க? வாங்க பார்க்கலாம், பாராட்டலாம். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்கிறார் வள்ளுவர். வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க பெற்ற பிள்ளைகளைப் போல கற்ற பிள்ளைகளையும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க அரும்பாடுபட்டு வரும் இந்த இணையரை என்ன சொல்லி வாழ்த்துவது? என்ன சொல்லி வாழ்த்துவதோ, என்ன வார்த்தை கூறுவதோ? ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி
உண்மையில நாங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கோம், எங்களுக்கு இணையம் பரிசு கொடுத்தாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு நாங்கள் செல்வராணி, ஜெயந்தி, சாந்தி, செல்வி.
சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஸ்கூல்ல உங்களுக்கு அங்க பாருங்க லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு டிவில. இது நீங்க எங்கேயும் பார்த்து வேற எங்கேயும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் லைவா டெலிகாஸ்ட் ஆகுது. 2 போர்டு இருக்கு. ஆனா சார் 2 போர்டு இருக்கும். ஒண்ணு நம்ம அரசு கொடுத்தது, இன்னொன்னு சார் மாணவருக்கு தான் எம்எல்ஏ கொடுத்தது. மாணவருக்கு தான் இடம் இல்லாம வச்சிருக்காங்க. ஆனா பிள்ளைங்க அவ்வளவு அழகா யூஸ் பண்ணலாம். எவ்வளவு அழகா இருக்கு, காலாட்டிட்டே இருக்கும், பாக்குறதுக்கு அருமையா இருக்கும். அதுதான் நான் சொன்னேன், இங்க ஸ்கூல்ல ஸ்மார்ட் போர்டு இருக்கு, எல்லாமே பிக்சரா வச்சிருக்காங்க, எல்லாம் கேமரா இருக்கு. அதை விட அருமையான ஆசிரியர் பெருமக்கள் குடும்பத்தோட 2 பேரும் சேர்ந்து என்ன நீ குறை சொல்லிடக்கூடாது, உன்ன நான் குறை சொல்லிடக்கூடாது, நம்ம 2 பேரையும் சேர்ந்து இந்த ஊருக்கு குறை சொல்லிடக்கூடாது விஷயத்துல அருமையா சொல்லி கொடுத்துருக்கு. அவங்க எல்லாருமே தெரியும். ஐ கேன் சேலஞ்ச். என்ன சேலஞ்ச்னா, நீங்க வேற எங்கேயாவது ஒரு ஆங்கில வழி பள்ளிக்கூடத்துல காரைக்குடியில மிக அதிகமாக பள்ளி கட்டணம் வாங்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல உள்ள பிள்ளைங்களையும் எங்களையும் வாசிக்க வைங்க. அவங்களுக்கு எந்த விதத்திலும் குறைவாக இல்லாம நிச்சயமா வாசிப்பாங்க. அடிப்படை கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இது எல்லாமே ரொம்ப அருமையா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள். இது போக ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி 7.5% இடஒதுக்கீடு நீட் எக்ஸாம்ல. நீட்னா என்னது உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களா? உட்காந்து பேசுங்க, ஏன் நிறுத்திக்கிறீங்க? டாக்டருக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நீட். அதே மாதிரி அக்ரி விவசாய கல்லூரி, அதே மாதிரி வெட்டரி சயின்ஸ் கால்நடை மருத்துவம், அதே மாதிரி லா வைத்தியலுக்கு ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், எதெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்குமே 7.5% இடஒதுக்கீடு இருக்கு இங்க படிச்ச பிள்ளைங்களுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி 20% தமிழ் வழி கல்வியில படிச்சவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு இருக்கு. அதனால நீங்க தாராளமா இங்க படிக்க வைக்கலாம். நாங்களும் வந்தாலே கேட்ட டீச்சர் எல்லாம் நம்ம படிக்கிற பிள்ளைங்களான்னு. அந்த அபய சந்திக்கு பார்த்த மாதிரி இருக்கு. அபய சந்தி பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? அபய சந்தி யாரு யாரும் பார்க்கலையா? கமலஹாசன் என்ன பண்ணிருப்பாரு அந்த படத்துல? அவரு பொம்பளையானே கண்டுபிடிக்குமா? மாதிரி பூரா பசங்க யாரோட பசங்க செல்லப்பெருமாள், இது மிகப்பெரிய விஷயம். கண்டுபிடிக்கவே முடியல. பேரு உண்மையிலே பொண்ணா ஆனாலும் கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? அந்த அளவு கல்வியில மட்டும் இல்ல, கலையிலேயே சேர்ந்து விளங்கக்கூடிய ஒரு பள்ளி இது. அதுக்காக சொன்னாங்க. போட்டு நம்ம கண்ணையை என் என்னை ஏமாத்துற மாதிரி எல்லாத்தையும் போட்டு பசங்களை கூட பொம்பளை பிள்ளையாக்கி கிடையாது. சரியா? அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பள்ளி. நீங்க தயவுசெய்து நீங்க எல்லாருமே எங்க பிள்ளைகளை இங்க சேருங்க. நம்ம யூனியன்ல பிஓவா ஜாயின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ண ஃபங்க்ஷன் நம்ம பள்ளியுடைய காமராஜர் பிறந்தநாள் விழா. ஒவ்வொரு குழந்தையுமே அவங்களுடைய ஒரு பேச்சோ அல்லது ஒரு நடனமோ செய்யும் போது, இப்ப குழந்தைங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாம் பேசுறாங்களோ அந்த அத்தனை டைலாகையும் அந்த உணர்ச்சியோட என்ன பண்றாங்கன்னா கீழே எடுத்துட்டு அவங்க அம்மா பேசுறாங்க அந்த எக்ஸ்பிரஷனோட. அதே மாதிரி முருகன் பேசுறாப்ப அவங்க அம்மா ஜன்னலுக்கு வெளியே நின்றுட்டு முருகன் மாதிரியே அவங்க என்ன பண்றாங்க பேசுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? உங்க குழந்தைங்க எல்லாருமே நல்ல சிறப்பா செயல்படுறப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்? ரொம்ப மகிழ்ச்சியா அடையிறோம். இப்போ சாதாரணமா நம்ம ஒரு பள்ளி ஆண்டு விழால பேசும்போதே இவ்வளவு மகிழ்ச்சி அடையிறப்போ நம்ம குழந்தைங்க படிச்சு பெரியாராகி ஒரு பெரிய பதவியில போய் இருக்கிறப்போ நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். இந்த மகிழ்ச்சி நீங்க அடையணும் அப்படின்னா, இப்ப அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்லையோ ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையோ போய் நீங்க சேர்க்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஃபீஸ் சாதாரணமா இங்க நீங்க எவ்வளவு ஃபீஸ் பே பண்றீங்க? நம்ம ஸ்கூல்ல ஒரு ஆஸ்பிரேஷன் மைண்ட்லயே இருந்தாங்க. தம்பியை கொண்டு போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மெட்ரிகுலேஷன்லயோ சிபிஎஸ்இலயோ அங்கதான் எல்கேஜி யூகேஜி தம்பி படிச்சிருப்பாங்க போல, அங்கதான் போய் விடணும் அப்படின்னு. அப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நீங்க இங்க ஜாயின் பண்ணி விடுங்க, உங்க குழந்தை மற்ற குழந்தைகளை காட்டியும் ரொம்ப சிறப்பா வருவாங்க அப்படின்னு சொன்னேன். நான் இங்க சேர்த்ததுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்சம் என் பிள்ளைய ரொம்ப கொஞ்சம்
எப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்தில் போய் சிரமப்பட்டு பண்ணேன். ஐயா நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இருந்தாலும் எனக்கு இங்கே டீச்சர் சார் நல்லா சொல்லி கொடுக்குறாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. நானும் வந்து பார்த்தேன், இங்கே உள்ள பிள்ளைலாம் நல்லா படிக்கிறாங்க, அப்போ நம்ம இங்கேயே படிக்க வைக்கலாம் அப்படின்னு நானும் இங்கே சேர்த்துட்டேன். என் பிள்ளை இன்னைக்கு நல்லா படிக்கிறாங்க. எனக்கும் மன சந்தோஷமா இருக்கு. நம்ம பள்ளியில நீங்க கன்வின்ஸ் பண்ணி நம்ம பள்ளியுடைய சிறப்புகளை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நீங்க என்ன பண்ணணும், நம்ம பள்ளியில வந்து சேர்க்கணும். அந்த சேர்க்கை விழாவுக்கு கண்டிப்பா நான் வந்து வருவேன். ஓகேவா?